இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மேடம், நான் ஒன்று சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு. மேடம், நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க வந்தப்போ நீங்க ட்ரெஸ் மாத்த போறதா சொன்னீங்கல்ல. ஒருவேளை புடவை மாத்துறப்ப அதுல ஏதாவது மாட்டி இருக்கலாம்ல மேடம்? ஆமா, அந்த புடவையில செக் பண்ணா தெரிய போகுது. சரி வாங்க புடவையில தேடி பார்க்கலாம். இதெல்லாம் வீண் வேலை. அங்கெல்லாம் இருக்க சான்ஸே இல்ல. சித்தி, தேடி பாக்குறதுல என்ன ஆயிட போகுது? நகை கிடைச்சா ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடும்ல. சரி வாங்க போய் பார்க்கலாம். அப்பா, நகை கிடைச்சிருச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் ரூம்ல தான் எங்கேயாவது இருக்குன்னு சொன்னேன். இவதான் தேவையில்லாம இந்த விஷயத்தை பெருசுபடுத்திட்டா. அந்த நகை புடவையில தானே இருந்துச்சு. அதை சரியா பார்க்காம இந்த பொண்ணு தான் திருடிட்டாங்கன்னு வாய் கூசாம போய் சொல்லிட்டீங்க. இப்போ உங்க முகத்தை எங்க வச்சுப்பீங்க? இப்படி அவசர கொடுக்க மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அசிங்கப்பட்டிருக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. இனிமேலாவது எந்த ஒரு காரியத்தை எடுத்தோ கவுத்தோன்னு செய்யாம கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்க. சரி சரி, அதான் நகை கிடைச்சிருச்சுல, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. என்னது, வேலையை போய் பார்க்கணுமா? ஒரு அப்பாவி பொண்ணை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி வேலையை போய் பாருங்கன்றீங்க. வேற என்ன பண்ணணும்னு சொல்ற? தப்பே பண்ணாத அந்த பொண்ணை அவமானப்படுத்துறீங்களா? அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் என்ன வேணும் நான் செஞ்சேன், சூழ்நிலை அப்படி. அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீங்க செஞ்சது தப்பு. அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது, நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஒரு வேலைக்காரி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? யாரா இருந்தா என்னங்க, அசிங்கமோ அவமானமோ எல்லாருக்கும் ஒண்ணுதான். அவங்க பாவம், மன்னிப்பு கேளுங்க. அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல. அவளே சும்மா இருக்கும்போது உனக்கு என்ன வந்தது? அந்த பொண்ணு வேணா வெளியே சொல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அவ மனசு கஷ்டப்பட்டு தான் இருக்கும். எல்லாரும் முன்னாடி அவங்கள அவமானப்படுத்தினீங்களா, அதை சரி செய்யறதுக்காக தான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். அவங்ககிட்ட சாரி கேளுங்க. சந்திரா, மாப்பிள்ள சொல்றது சரிதான். நீ இன்னைக்கு இந்த பொண்ணை கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்ட. அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஆமா சித்தி, நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். வேலைக்காரங்கன்னா வாய்க்கு வந்தபடி பேசுவீங்களா? என்ன மன்னிச்சிரு. தெரியாம உன் மேல பழிய போட்டேன், தப்புதான். மன்னிச்சிரு. பரவாயில்ல மேடம், நான் தப்பு செய்யலன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுல, அதுவே எனக்கு போதும். தேங்க்ஸ்ண்ணே. இத்தனை பேருக்கு மத்தியில என் மனசுல இருக்க வேதனையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுனீங்க, மனசார சப்போர்ட் பண்ணீங்க. பரவாயில்லைங்க. நீங்க இல்லைன்னா திருடிங்கிற பழியோட தான் நான் வெளியே போயிருப்பேன். என் மானம் மரியாதை எல்லாம் போயிருக்கும். நீங்க இருந்ததால என் பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு புரிய வச்சிட்டீங்க. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேனே. உங்க பக்கம் நியாயம் இருந்துச்சு, அதான் உங்களை காப்பாத்திருக்கு. சரி, நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்கண்ணே, தேங்க்ஸ். இனிமே நடக்க வேண்டியதை பாப்போம் வாங்க. டேய், ஒரு வேலைக்காரி கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு என்ன அவமானப்படுத்திட்டால. தொடர்ந்து நீ என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கடா. நீங்க தான் தொடர்ந்து தப்பு மேல தப்பு பண்ணி அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. இருடா இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அசிங்கப்படுத்தி நான் அவமானப்படுத்தல, என் பேர் சந்திரகலா இல்லடா. அன்னோன் நம்பரா இருக்கே, யாரா இருக்கும்? என்ன மாயா போன் எடுக்கவே மாட்டேங்கிறா. மாயா போன் எடு, மாயா போன் எடு.
என்ன மாயாவுக்கு என்னாச்சு? ஏன் ஃபோன் எடுக்க மாட்றா? மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். திரும்ப அதே நம்பர்ல இருந்து வருதா? சரி, எடுத்து பாப்போம். ஹலோ, யார் பேசுறது? மாயா, மாயா, நான் மகேஷ் பேசுறேன் மாயா. மகேஷ், மகேஷ், நீ எங்க இருந்து பேசுற? நான் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டியா? போன தடவை நான் போடும்போது ஃபோன் எடுக்க வேண்டியதானே? டேய், அது புது நம்பரா இருந்துச்சா? அதான் எடுக்கல. சொல்லு, இப்ப எங்க இருக்க? இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டல்லையா? உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்க? டேய், கல்யாண மண்டபத்துல இருந்து திடீர்னு காணாம போயிட்ட. உனக்கு என்னடா ஆச்சு? யாராவது உன்னை கடத்திட்டாங்களா? ஆமா, அந்த அந்த சாமுண்டீஸ்வரி அவதான் எனக்கு கடத்திட்டா. ஆனா ரேவதி நான் இருக்கிற இடத்தை எப்படியோ கண்டுபிடிச்சு என்னை காப்பாத்த வந்தா. அப்ப ரவுடிங்களோட நடந்த சண்டையில எனக்கு கத்தியால குத்திட்டானுங்க மாயா. ஐயோ, அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படி மயக்கம் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். டேய், உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது ரேவதியும் அவ புருஷனும் தான் நினைக்கிறேன். ரேவதிக்கு இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுடா. என்னது? எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா? நீ எதை மாயா சொல்ற? நமக்குள்ள இருக்கிற தப்பான உறவு அவளுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த வீணா போன அவ புருஷனாலதான் அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. சரி, அது எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மாயா, முதல்ல என்னை இங்க இருந்து கூட்டு போ மாயா. ஹாஸ்பிட்டல்லயே இருக்கிறது கொடுமையா இருக்கு. டேய், நீ பாட்டு கூட்டிட்டு போனா எப்படிடா கூட்டிட்டு போறது? அது எந்த ஹாஸ்பிட்டல், எங்க இருக்கு? ஒரு விவரமும் தெரியாம நான் என்னடா பண்றது? சொல்றேன். மாயா, அது அது அந்த என்ன உங்களுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சா? யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கீங்க? அது சிஸ்டர், நான் இங்கிருந்து வெளியே போகணும் சிஸ்டர். என்னை எப்படியாவது வெளியே விட்டுருங்க சிஸ்டர். இல்ல, நான் இங்கிருந்து போகணும். நான் இங்கிருந்து போகணும். இல்ல, சொன்னா கேளுங்க. முடியாது. ஹலோ. சார்